ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து கோதுமை புட்டு தான் பார்க்க போகிறோம். கோதுமை புட்டுவே கொஞ்சம் டேஸ்டியாக ஹெல்த்தியாக எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். கோதுமை புட்டு கூட நம்ம இன்றைக்கி ட்ரைட் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஆட் பண்ணி பண்ண போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். கோதுமை மாவை ஒரு பேனில் போட்டு நல்லா வாசம் வர்றது வரை வறுத்துக்கணும். அப்போ தான் வந்துட்டு கோதுமை மாவில் இருக்க பசத்தன்மை போகும். நல்லா வறுத்த கோதுமை மாவு, பேரிச்சம்பழம், சீடு எடுத்த பேரிச்சம்பழம், அப்புறம் நல்லா பொடிச்ச பாதாம் மற்றும் முந்திரி, அப்புறம் உலர்ந்த திராட்சை, கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன், அப்புறம் துருவின தேங்காய், நல்லா துருவின தேங்காய், அப்புறம் நாட்டு சர்க்கரை, தேவையான அளவு தண்ணி மற்றும் தேவையான அளவு உப்பு. இப்போது மாவில் உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போடுங்க. அது கூட இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. ஃபஸ்ட்டே கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான தண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி பிசைஞ்சதுக்கப்புறமா மாவு இப்படி தான் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ மாவு இப்படி தான் இருக்கும். மிக்சியில் பொடிச்சதுக்கப்புறமா மாவு வந்துட்டு இப்படி தான் இருக்கும். இப்போ அது கூடவே சர்க்கரை, பேரிச்சம்பழத்தை கொஞ்சம் சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் காஞ்ச திராட்சை, பொடித்த பாதாம் மற்றும் முந்திரி, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் புட்டு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ புட்டு துறையில் சில்லை போட்டுக்கோங்க. சில்லை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ தேங்காய் பூ எடுத்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் லேயராக தேங்காய் பூவை போட்டுக்கோங்க. இனி கொஞ்சம் மாவு, எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை கொஞ்சம் போட்டுக்கோங்க. மறுபடியும் தேங்காய் போட்டுக்கோங்க. இப்போ திருப்பி மாவு எடுத்து போட்டுக்கோங்க. ஃபைனலாக மேலே தேங்காய். இப்போ புட்டுக்குழலை புட்டு பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஹெல்த்தியான புட்டு ரெடி. இப்போ இதுக்கு மேலே நீங்கள் வேணும்னா சர்க்கரை போட்டு சாப்பிடலாம்.